அடுத்ததாக Quaker Oats Best Debutant Male Tamil. Best Debutant Male Tamil goes to Kailas Jairam for Meen Kurumbum Manpani. அனைவருக்கும் வணக்கம். அபுதாபியிலுள்ள இந்த எல்லா சேட்டന്മാർക്കും ചേച്ചിമാർക്കും എൻ്റെ നമസ്കാരം. தேங்க்யூ சைமா. இந்த அவார்டு வாங்குறதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் பிரகாஷ் ராஜ் சார் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு இந்த அவார்டு ஒருத்தருக்கு டெடிகேட் பண்ணும். உரியடி படம் டைரக்ட் பண்ணி நடித்த விஜயகுமார், ஆக்சுவலாக அவருக்கு தான் இந்த அவார்டு போய் சேரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருங்க ப்ரோ. அனுப்பிச்சிடுறேன். ஸோ பட் தேங்க்யூ ஸோ மச். ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட், இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணுங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்திருக்கு. தேங்க்யூ ப்ரோ. அது ஒன்று கேட்குறாங்க, அது ஒரு ஏதாவது ஒரே ஒரு 2 டைலாக் என்னென்னா, அவர் அதான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, செமையாக மிமிக்ரி பண்ணுவார். அதுவும் வந்து விஜய் சார் வாய்ஸ் வந்து அப்படியே எக்ஸ்ட்ரானரியாக பண்ணுவார். ஸோ எல்லாரும் தூக்கத்தில் இருக்காங்க, எதுக்கு இத்தனை ஃபேனுக்காக ஏதாவது ஒரு 2 டைலாக். விஜய் சார், என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பார்ந்த ரசிகர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் ஒவ்வொரு வீட்டில் குடியிருக்கிற என்னோட குட்டி குட்டி நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் வணங்கண்ணா. ஆனால் சைமான்னு சொன்னால் இங்கே கையை வச்சுட்டு ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். அட ஆல் இஸ் வெல்லாம் எல்லாம் நல்ல இதாங்க, எப்படி எப்படி அப்படி அப்படி. தேங்க்யூ. Wow, extraordinary, Kalidas. Superb, superb. All the best. Congratulations once again. Thank you so much for coming here tonight. Next award at Vivo Saima is for Best Debutant Director, Tamil. கொடுக்கணும். ஜஸ்ட் இவரை பற்றி ஒரே ஒரு விஷயம், இந்த டைரக்டர் பற்றி காலையில் தான் தெரிஞ்சுது. 22 வயசுக்கு இந்த பையன் டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காரு. My very dear friend and brother, the young sensation Karthik Narain for Dhruvangal 16. எடுத்தது கூட பெரிய விஷயம் இல்லை, இந்த வயசில் எடுத்தது தான் மிகப்பெரிய விஷயம். அது ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெக்கக்னிஷனுக்காக சைமாக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் லாஸ்ட் இயர் எந்த ப்ரொமோஷன், எந்த ஒரு பெரிய ஹைப்புமே இல்லாமல் வந்த ஒரு படம் இன்றைக்கி ஆடியன்ஸ் கிட்ட இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னா அது காரணமாக இருந்த ஒவ்வொரு ப்ரெஸ், மீடியா அண்ட் அது எல்லாத்தையும் தாண்டி ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ. ஏன்னா உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இது நிச்சயமாக கிடையாது. அண்ட் ஃபைனலாக எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நான் நன்றி சொல்ல எப்போவுமே கடமைப்பட்டிருக்கேன். நான் எந்த ஸ்டேஜ் ஏறினாலுமே வந்து சொல்லுவேன். ஏன்னா December 29th அன்றைக்கி வந்து எங்கள் படம் ரிலீஸ் ஆச்சு லாஸ்ட் இயர். December 28th அன்றைக்கி எனக்கும் சரி அப்பாவுக்கும் சரி ஒரே மைண்ட் செட் தான் இருந்துச்சு. என்னென்னா இது எப்படியாச்சும் ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்ந்தா போதும் அப்படின்ட்டு. பிகாஸ் இந்த படம் ஆரம்பித்த அன்னிலேருந்தே எல்லாருமே ஒரு நெகட்டிவிட்டி தான் இருந்துச்சு எங்களை சுற்றி. அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ் தான் கொடுத்தாங்க. என்னென்னா ஒரு பெரிய ஸ்டார் வெஹிக்கிள் இல்லாத ஒரு படம், அண்ட் மெயின் ஸ்ட்ரீம் பாட் பாய்லர் அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு படம். ஸோ இது ஆடியன்ஸ் எப்படி ஏற்றுக்குவாங்க, அண்ட் தட் டூ சினிமா பேக்ரவுண்டே இல்லாத ஒருத்தர் வந்து ப்ரொடக்ஷனில் வர்றப்போ அதனால் நிறைய பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் எவ்வளோதான் பாசிட்டிவாக யோசித்தாலும் மீ பீயிங் 22-year-old வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இட் டுக் சம் அமௌண்ட் ஆஃப் டோல். ஸோ நான் December 28th அன்றைக்கி அப்பா கால் பண்ணி ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டேன். அப்பா, நீங்கள் உங்களோட என்டையர் லைஃப் ஏர்னிங்ஸை எனக்காக இந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஐ எம் ஃபார்எவர் கிரேட்ஃபுல் ஃபார் தேட். ஆனால் வந்து வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ எல்லாருமே சொல்கிற மாதிரி ஒரு வேளை ஆடியன்ஸ் கிட்ட வந்து படம் ரீச் ஆகட்டியோ ஆர்எல்ஸ் நம்ம போட்டது வந்து ரிட்டர்ன்ஸ் வராட்டியும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அப்பா என்கிட்ட என்ன ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்னா, நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஆகணுங்கிறதுக்காகவோ சினிமாவில் நிறைய காசு பார்க்கணுங்கிறதுக்காக நான் இந்த படம் எடுக்கல, என் சன்னோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ காசு போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ ஐ எம் ஹாப்பி, நீங்கள் வந்து நாளைக்கு வரலனாலும் சரி, லெட்ஸ் பி ப்ரிப்பேர்ட் அண்ட் லெட்ஸ் ஃபேஸ் இட் அப்படின்னு சொன்னார். ஸோ ஐ திங்க் அந்த கான்ஃபிடென்ஸ் அண்ட் உங்கள் எல்லாரோட பிளெஸிங்ஸ் தான் இங்கே கொண்டு வர வச்சிருக்கு. அண்ட் மேலும் மேலும் ஹானஸ்டான படங்களை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். அண்ட் இது சந்தீப்பண்ணா கையில் வாங்கினது ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா அடுத்த படம் வந்து அவர் தான் பண்ணுறாரு. ஸோ இட்ஸ் லைக் நரகாசூரன் டைட்டில் அண்ட் அரவிந்த் சாமி சார், சந்தீப் சார் 2 பேருமே சேர்ந்து பண்ணுறாங்க. தேங்க்யூ. சூப்பர் ப்ரோ. அண்ட் வாழ்த்துக்கள் அடுத்த படத்துக்கும்.
Congratulations. congrats. Thank you so much. Thank you, Sandeep, Kishan. Thank you.